ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ட்ராமா எப்படி இருக்குன்னா, அதாவது பிரதருக்கும் சிஸ்டருக்கும் வர லவ் ஸ்டோரி தான். அதாவது ஸ்டெப் பிரதருக்கும் ஸ்டெப் சிஸ்டருக்கும். இது எப்படி இருக்குன்னு நம்ம கதைக்குள்ளே போய் பார்க்கலாமா? எடுத்த ஒன்றுமே என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து அவங்க அப்பா டார்ச்சர் செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. நீ வந்து நல்ல பொண்ணாவே என்கிட்ட நடந்துக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பொண்ணு பயந்து அழுந்துட்டுருக்காளா. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு நிப்பாட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நான் உனக்கு காசு தானே வேணும், நான் 3 லட்சம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இனிமேல் ஏன் பொண்ணு தான், இனிமேல் இவள் உனக்கு பொண்ணு இல்லை, இனிமேல் நீ இவளை பார்க்க வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து ஹீரோவுடைய வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க தான் உன்னுடைய அண்ணா, இவன் தான் உன்னோட தங்கச்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இது ஏற்றுக்கவே முடியலை. இவெல்லாம் எனக்கு தங்கச்சியாக இருக்கிறதுலாம் லாய்க்கே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப கோவத்தோடு வர்றாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கடுத்து அப்படியே அவங்க வளர்கிறாங்க. சின்ன பிள்ளைலேருந்து 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நிறையவே சண்டை, சமாதானம், அன்பு, அக்கறை இது எல்லாமே வந்திருக்கும் தானே. அதனால அவங்க 2 பேருமே மாறிட்டாங்க. ஏன்னா இப்போ வளர்ந்துட்டாங்க, எல்லா விவரமும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றனால இப்போ கொஞ்சம் அண்ணன் தங்கச்சி அப்படி சொல்லி ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க. இதை அண்ணன் தங்கச்சியோட பாசம் நிற்குமான்றதான கதையே பார்க்கலாம். நம்ம ஹீரோ இருக்காங்க தானே, அவங்களுக்கு வந்து பணக்கார வீட்டில் வந்து கல்யாணம் பேசியிருக்காங்க. அதாவது அவங்க ப்ராஜெக்ட் நடக்கணுன்றதுக்காக. அந்த பொண்ணு தான் சும்மா தோணத்தோன்னு பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. அதுக்கு ஹீரோ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டே வந்துட்டுருக்காங்க. எதுக்கு ஹீரோ வந்து அந்த கல்யாணத்தில் சம்மதிச்சாங்கன்னா, அவங்க அப்பா அப்போ தான் உன்னை வீட்லேயே சேர்த்துப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலையும் போட்டானுங்க. அதனால தான் நம்ம ஹீரோ அப்படி பண்ணுறாங்க தேவையே இல்லாமல். அதுக்கடுத்து ஒவ்வொரு கேரக்டராக கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எங்கே அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை செட்யூஸ் பண்ணுற மாதிரி ஹாலில் உட்காந்துட்டு செம்மையாக அழகாக்குறாங்க. அவங்க வந்து புக் படிச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக பார்த்துட்ருக்காங்க. ஹீரோவுக்கு காண்டாயிடுச்சு. எதுக்கு இவங்க முன்னாடிலாம் வர்றேன், கெட்டவங்க முன்னாடிலாம் வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக ரூமுக்கு போடாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ வந்துடுறா. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறா. அதுக்கு வந்து ஹீரோவுடைய அப்பாவும் வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்து உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கா, உன்னுடைய வருங்கால அண்ணி, அவளை பார்த்து நீ எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் இல்லை எனக்கு பரவாயில்ல அங்கிள், நீங்கள் அவளை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் குழஞ்சிட்ருக்கா. மறுபடியும் அவங்க திட்டும் போது இல்லை இவ வந்து என்னுடைய தங்கச்சி மாதிரி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, நீங்கள் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிப்பாட்டி, நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவுடைய அப்பாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து உனக்கு வெறும் 3 லட்சம் கொடுத்து சும்மா வேலைக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், நீ பொம்மையாக அந்த வீட்டில் இருக்கனா இருன்னு சொன்னோடனே ஹீரோயின் வாட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் அவங்க பின்னாடி போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நாங்கள் பண்ணுறது ஃபேக் மேரேஜ் தான், நீ ஒன்றும் பயப்படாத, வருத்தப்படாத, நான் கடைசி வரைக்கும் என்னுடைய அண்ணாவை மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அது சமாதானம் ஆகிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து வேறு மாதிரி. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும் இருக்குது. ஹீரோ வாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவனுடைய கண்ணாடியை வந்து ஹீரோயின் வாட்டுக்கு அவன் மேலே போய் உட்காந்து எடுத்துக்கிட்டு அவனை கிஸ் பண்ணுற மாதிரி போகும்போது ஹீரோ வந்து கண்ணு முழிச்சிடுறாங்க. வந்து ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க அப்பா, அதுக்கடுத்து அவங்க அம்மா விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்பா வந்து ரொம்பவே அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிள்ளைகிட்ட வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ கிடச்சது தானே ஹீரோ. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை அவங்க மைண்டில் இருக்குது. நமக்காக யாருமே இல்லை, நமக்காக யாருமே இல்லை அப்படின்னு மற்றவங்கலாம் சொல்லி சொல்லி அவளுக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு. நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஃபீல் வந்து ஹீரோயினுக்கு வந்துடுச்சு. ஆனால் அவங்க டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னை வந்து நீ மீட் பண்ணு, நான் வந்து உன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணும் தான் வந்திருக்காங்க. கடைக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அதாவது கல்யாண ட்ரெஸ்ஸு. அதை எடுக்கும்போது அது காணோம், அது வித்துடுச்சு அப்படின்லாம் அவங்க சொல்லி என்னமோ சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாமல் கம்முன்னு தான் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சரி இன்னொரு ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஹீரோ வந்து அங்கே வந்து ஒரு டெடி பேர் இருக்குது, அதாவது ஹீரோயின் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்துட்டு ஒருவேளை அவள் தான் இங்கே வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினச்சிட்டு இருக்காங்க. சரி நமக்கு சந்தேகம் வந்தால் சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவள் ட்ரெஸ் மாற்றுற இடத்துல போயிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்டுட்ருக்காங்க. நான் வந்து சரி நீங்கள் என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறதுக்கு, ஆமாம் எனக்கு இந்த வெட்டிங் ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு அவங்க இடுப்புலலாம் கை வச்சுட்டு செட்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஹீரோவும் செட்யூஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப க்ளோஸாக போகும்போது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்துட்டு என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களும் இன்னொருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்களும் கதை வந்து பார்த்துட்டு சாரி நீங்கள் ட்ரெஸ் மாற்றுறீங்களா, நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கடுத்து இவளுக்கு சந்தேகமாயிடுது. நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே, நான் வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வந்துடுறாங்களா. ஹீரோயின் இந்த கோலத்தில் இருக்கிறத அவங்களும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, செம்மையாக காண்டாயிட்டாங்க.
ஹீரோயினை அடிக்க போகும்போது ஹீரோ வந்து கைப்பிடிச்சி தடுத்துடுறாங்க. எனக்கும் உனக்கும் நடக்க போகிற மேரேஜ் வந்து பிஸ்னஸ் விஷயமா மட்டும்தான், மற்றபடி நீ என்னுடைய பர்சனல் விஷயத்துலலாம் இன்டிஃபியர் ஆகாத அப்படின்னு ஹீரோவோடு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவள் சும்மா இருப்பாளா, அவளும் வந்துட்டு நீங்களும் அவங்களும் அண்ணன் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவங்களுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து மென்டலி ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதனால் ஹீரோயின் மட்டும் செமையாக காண்டாயிடுறாங்க. காண்டாயிட்டு கிளாஸை உடச்சிட்டு அதோடைய பீஸை எடுத்துகிட்டு கையில் சும்மா வெட்டிக்கிறாங்க. நான் கூட சும்மா வெட்டுறாங்கன்னு பார்த்தா உண்மையாகவே ரத்தம் வந்தது. ஹீரோலாம் வந்துட்டு பதறிட்டு என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் முன்னாடியே அவளை ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்றாங்க. நீங்களும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ஹீரோ வந்து நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினுக்கு காண்டாயிடுச்சு. அவன் எந்திரிச்சு போகிறப்ப நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை மூடிட்டு அவள் கையில் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது செட்யூஸ் பண்ண மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கையை அதுக்கடுத்து காது அதுக்கடுத்து கழுது அந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அவங்களும் நைட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு கனவு வருது, ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி. இவளை அவள் பார்த்து அவள் சொல்கிறா, நீ வந்து கடைசி வரைக்கும் யாருக்குமே பிடிக்காத பொண்ணாக தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இல்லை இல்லை இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கனவுலேருந்து முழிப்பு தட்டி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா ஹீரோவும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் நீ சீக்கிரமாக பண்ணிக்கணுண்டாமா அப்படின்லாம் ஹீரோடைய அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நான் நினைக்கிற ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வரும், அதனால் நீயும் சீக்கிரமாக அவளை மேரேஜ் பண்ணிக்கிற வழியை பாருடா அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோயின் மட்டும் ஓடி போகிறாங்க. அப்போ என்னமோ கீழே போட்டுட்டு போகிறாங்க, அது என்னன்னு சரியாக தெரில. அதுக்கடுத்து ஹீரோவும் வர்றாங்க. அது எல்லாமே பேசி முடிச்சுட்டு அவங்க வந்து இந்த செயினை எடுக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் கீழே போடுது, அவள் வந்துருப்பாளாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறதுக்குள்ளே ஹீரோயின் வந்து அந்த டாக்டரை பார்க்க போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி டாக்டர் ஒன்று சொல்லியிருப்பாங்க தானே, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு தோணுச்சுன்னா நீ பார்க்கவா அப்படின்னு சொன்னதை கேட்டு ஹீரோயினும் அங்கே போயிருப்பாங்களாட்டுங்குது. அதுக்கடுத்து அங்கே வந்து அவன் இல்லை, அவங்க வந்து வெளியவே உட்காந்துட்ருக்காங்க. உனக்கு காய்ச்சல் புரிச்சிக்காது, நீ எதுக்கு வெளியவே வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. இது ரொம்பவே சின்ன சின்ன பார்ட்டாக தான் இருக்குதான், அதனால் நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் போடுறேன். அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.